எபிரேயர் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச அறிக்கைனா பைபிள்ல ஆண்டவர் என்னை குறித்து, என் சூழ்நிலை குறித்து என்ன சொன்னாரோ அதை நான் திரும்ப திரும்ப சொல்லி அதோடு கூட நான் ஒன்றித்து போகும் பொழுது அந்த வார்த்தை எனக்குள் பலன் தருகிறது. அந்த வார்த்தை எனக்கு ஜீவனாய் மாறுகிறது. உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு உங்க சூழ்நிலையை பேசாதீங்க, உங்களுக்கு இருக்க குறைய பேசாதீங்க. உங்கள் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் தேவனுடைய விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற சத்துவம், அந்த வார்த்தையில் இருக்கிற பலன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உங்கள் சூழ்நிலையை மாற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.